ஹாய், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஷாப்ஸில் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. கோல்டுக்கு சில்வர் ஃப்ரீன்னு கொடுப்பாங்க, இல்லை கிராமுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் லாஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் அதே சேம் ஆஃபர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்க. இந்த லாஸ்ட் தீபாவளிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சில்வருக்கு ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து டிமாண்ட் வந்ததால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியல. பாதி பேருக்கு கொடுத்தாங்க, பாதி பேருக்கு கொடுக்க முடியல. அந்த கொடுக்க முடியாதவங்களுக்கும் அன்னைக்கு சில்வர் ரேட் என்னவோ அந்த 200 ருபீஸை வந்து பில்லில் வந்து லெஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆஃபர்ஸே இனிமேவும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சில சேஞ்சஸ் கூட நடக்கலாம், இல்லை நடக்காமே இருக்கலாம். இதுக்கு முன்னே என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த ஆஃபர் அவைல் பண்ணணுன்னா நம்ம எப்போ வந்து சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கு எந்தெந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து ஜிஆர்டியில் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்த கொஷின் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் எப்போ கொடுப்பாங்க ஜிஆர்டியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 3 டைம் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர், இன்னொன்று அக்ஷய திருதி, இன்னொன்று ஆடி 18. லாஸ்ட் இயர் தான் வந்து ஆடி 18க்கு ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கும் நியூ இயருக்கும் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆடி 18 கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது அந்த 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் தெரியும், இல்லை அன்னைக்கு தான் தெரியும். கண்டிப்பாக நியூ இயருக்கும் அக்ஷய திருதிக்கும் வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குது. ஆடி 18க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம கோல்டு காயின் அப்பப்போ மில்லிகிராம்ஸில் இந்த மாதிரி வாங்காமல் மொத்தமாக வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு அப்படின்ற ஆப் வந்து இருக்குது. இந்த ஆஃபரையும் நான் அவைல் பண்ணிக்கணும், அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் எனக்கு வேணும்னா நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. இப்போது ஜான்வரி 1 உங்களுக்கு முடியணும், அதாவது ஜான்வரி 1, 2027 உங்களுக்கு முடியணும்னா எப்போ ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த இயரோட ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபெப்ரவரி 5 எப்போ பண்ணிங்கன்னா கரெக்டாக 1ஆம் தேதி முடியும். ஒரு 4-3 இயர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிச்சுட்டு 2 நாள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நியூ இயருக்கு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆடி 18க்கு வாங்கணுன்னா இந்த இயரோட செப்டம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அக்ஷய திருதிக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மந்த்துக்கு வந்து இந்த இயரோட மே மந்த் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஸ்டா கோல்டில் வர பெனிஃபிட்ஸும் வேணும், உங்களுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபரும் கிடைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் இந்த 3 நாட்களுக்கு வந்து உங்களுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ இயருக்கு காயின் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு இன்ஸ்டா கோல்டு போட்டிங்கன்னா Feb 4 or 5 வந்து போடுங்க. அக்ஷய திருதி ஏப்ரல் மந்த் வருது, அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மே மந்த் வந்து நீங்கள் ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடி 18க்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு முடியும். அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போது தீபாவளி டைமில் எப்போவுமே என்ன ஆஃபர் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் கோல்டு வாங்குறீங்களோ, அதாவது ஜுவல்லுக்கு மட்டும்தான், காயினுக்கு கிடையாது, அதுக்கு ஈக்குவலான சில்வர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் சீட்டு போட்டு வாங்கினாலும் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த தீபாவளி ஆஃபர் எனக்கு வேணும் அப்படின்னா நான் எப்போ சீட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 8 வந்து தீபாவளி வருது, அதாவது 11வது மாதம் வருது. அப்போ வந்து அக்டோபரோட லாஸ்ட்லேயே ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் டிசம்பரில் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஜனவரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் நீங்கள் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்போது தீபாவளி ஆஃபர் உங்களுக்கு வேணும், கோல்டுக்கு சில்வர் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் டிசம்பர் ஆர் ஜான்வரியில் வந்து நகை சீட்டு போடுங்க. அப்போனா நீங்கள் அந்த சில்வர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜுவல்லாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட்டு நீங்கள் சீட்டு போட்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் பில் வேல்யூக்கு கிஃப்ட் கிடைக்கும், டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணாலும் பில் வேல்யூக்கு வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு இயரும் வந்து கிஃப்ட் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஆடி மாதம் வந்து நான் கிஃப்ட் வாங்கணும், எனக்கு அப்போ சீட்டு முடியணும் அப்படின்னா ஜூலையோட எண்ட்லேருந்து ஜூலை 15 to ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு ஆடி மந்த் வரும். அப்போது நீங்கள் செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ சீட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த ஆடி மாதத்துக்கான கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
பொங்கலுக்கு என்ன ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க. பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் உங்களுக்கு 20% வந்து ஆஃபர் கிடைக்கும். அதாவது நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் தான். சீட்டு போட்டு வாங்கும்போதும் நமக்கு 18% தான் ஆஃபர் கொடுப்பாங்க இல்லையா. 18% வரைக்கும் உள்ள நகையை நம்ம ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல். அதுக்கு மேலே போகிறதுக்கு வேஸ்டேஜ் நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்காக வேஸ்டேஜ்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ நல்ல அதிகமான வேஸ்டேஜ் உள்ள நகையை நம்ம அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பொங்கலுக்கு நிறைய பேர் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரதால நகை வாங்குறதுக்கும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பொங்கலில் கொடுக்குற ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மார்ச் மந்த் வந்து சீட்டு போடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை எல்லாமே வந்து ஏப்ரலில் வரும். தமிழ் நியூ இயர் உங்களுக்கு ஏப்ரலில் வரும். ஏப்ரலில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஓல்டு கோல்டை வந்து ஒரு ₹100 ₹150 அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க. இப்போது ஒரு கிராம் வந்து மார்க்கெட் ரேட் வந்து 12,700 இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 கிராம் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது 12,800 850 அந்த மாதிரி ரேட்டுக்கு எடுப்பாங்க. எவ்வளோ ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து வரும். இந்த மாதிரி தான் பொன் புத்தாண்டு அந்த மாதிரி தமிழ் நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது கூட அக்ஷய திருதி ஆஃபரும் மர்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அது மாதிரி பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ்லேயும் ஒரு 20% இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸும் அப்பப்போ கொடுப்பாங்க. இப்போது ஆஃபர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஜிஆர்டியில் ஆஃபர் முடிஞ்சிருச்சு, வேறு எங்கேயாவது கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் கிடைக்குமா, வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது சப்போஸ் உங்களுக்கு கோல்டு வாங்குகிற ஐடியா இருக்குது, நான் யூசேஜ்க்காக வாங்கலை இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குகிறேன் அப்படின்னா சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா பீமா கோல்டில் வந்து ஆஃபர் வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க ஜுவல்ஸு. கோல்டு காயினை நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் ஜுவல்லாகவே வந்து வாங்கி வச்சிடலாம். ஸ்டோன் இல்லாமல் எனாமல் இல்லாமல் நீங்கள் ஜுவல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சேஃபாக தான் டெலிவர் பண்ணுறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. யூடியூப்லேயும் நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கோல்டு காயினாக இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக ரேட்டும் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிது மார்க்கெட் ரேட்டில் இருந்து. ஸோ நீங்கள் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கோல்டு காயினுக்கு பதிலாக கோல்டு ஜுவல்லாக வாங்கி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவும் கிடைக்கிது, வேஸ்டேஜும் இல்லாமல் கிடைக்கிது. ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். சாட்டர்டே என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் வேணால் அப்டேட் பண்ணுறேன். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை 1 இயருக்கு எனக்கு கோல்டு வந்து தேவையில்லை, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் வாங்குறேன்னா அதுக்கு பதிலாக காயின் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஸ்டா கோல்டில் போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். இல்லை டிஜி கோல்டில் வந்து போடலாம். போத்தீஸோ ஜிஆர்டியோ தங்கமயிலோ எந்த ஷாப்பில் உங்களுக்கு டிஜி கோல்டு இருக்கோ அந்த ஷாப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. 1 இயர் கழித்து மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பெனிஃபிட்ஸாக நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கோல்டு ரேட் மட்டும் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். இதுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃப்யூச்சரில் இந்த ஆஃபர்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக இந்த ஆஃபர்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால இது கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வந்து 80% கிட்ட சான்சஸ் இருக்குது. சில மாற்றங்கள் வேணால் வரலாம். அப்போ மார்க்கெட் ரேட்டை பொறுத்து, மார்க்கெட்டில் நடக்கிற ஃப்ளக்சுவேஷன்ஸ் பொறுத்து, அவங்களோட காம்படிட்டர்ஸ் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அதை பொறுத்து இது வந்து மாறுபடலாம். ஆனால் இந்த ஆஃபர்ஸ் தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.